என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டை குறித்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் 11வது பேட்ச், அதாவது 11வது அணி துவங்க இருக்கிறது. எனவே இதை பார்க்கிற நீங்கள் வீட்டில் இருந்தவாறே ஆன்லைனில் நீங்கள் படிக்கலாம். ஆன்லைன் மூலமாக இந்த விக்டோரியஸ் மினிஸ்ட்ரி பைபிள் இன்ஸ்டியூட்டில் BTH 3 ஆண்டுகள் நீங்கள் படிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டில் நமக்கு 7:15 மணிக்கு நீங்கள் லாகின் பண்ணால் போதும். அதற்கு பின்பாக சுமார் 1.5 மணி நேரம் நமக்கு வகுப்புகள் நடக்கும். வாரத்தில் 2 கிளாஸ் தான். நல்ல திறமையான ஃபேக்கல்டிஸை வைத்து நடத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த கீழே காண்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அட்மிஷன்ஸை முடிக்கணும். எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியத்தில் அவர் நாட்கள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த நிலையை அடையணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் அதற்கான ஆலோசனைகளை கர்த்தர் வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆலோசனைகளை கேட்டு அதோடு விட்டுறாமல் ஒவ்வொரு நாளும் அதில் வளருவதற்கு பிரயாசப்படுங்கள். பிரியமானவர்களே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 12:8. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்த தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி. இங்கு ரெகோபயாம், சாலமோன் இறந்த பின்பு அவன் மகனாகிய ரெகோபயாம் இப்பொழுது அவன் ராஜாவாக்கப்பட வேண்டும். இப்போ ஊர் ஜனங்க, தேசத்து ஜனங்கள்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க, எப்பா உங்கள் அப்பா ரொம்ப கடினமாக இருந்தார்ப்பா, நீ கொஞ்சம் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, எங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கோ, உண்மை நாங்கள் சேவிப்போம் அப்படின்னு சொல்ல, அவன் பாருங்கள் உடனே மூப்பர்களை கூப்பிட்டு சொல்கிறான். மூப்பர்கள் அங்கே இருக்கிறாங்க. மூப்பர்களை கூப்பிட்டு கேட்குறான், என்ன செய்யலாம், இவங்க இப்படி சொல்கிறாங்களே. மூப்பர் சொல்கிறாங்க, அவங்க சொன்னது சரிதான்ப்பா, அவங்க கேட்டபடியே கொஞ்சம் நீ அவங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கோ, இந்த தண்டனையெல்லாம் கொஞ்சம் குறை அப்படின்னு சொல்ல இவன் பாருங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டான். கேட்டுட்டு மூப்பர்கள் சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்த தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு, அப்போ இவனை சுற்றி இளைஞர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டான். மூப்பரில் தள்ளிட்டான். நீங்கள் யாரோட வளர்றீங்க? உண்மையான வளர்ச்சி உங்களை விட முதிய ஆலோசனை சொல்லக்கூடிய அல்லது அனுபவம் மிக்க நபர்களோடு வளர்ந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரம் இருக்கும். ரெகோபயாமினுடைய தரம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்ததுக்கு காரணம், தன் சமூகத்தில் வளர்கிற தன்னோடு கூட நிற்கிற அந்த இளைஞர்களை தன்னுடைய மென்டராக வச்சுருந்தான். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மூப்பர்களோடு வளர கற்றுக்கொள்ளுங்கள். மூப்பர்களோடு வளருங்கள். அந்த மூப்பர்களிடத்தில் ஆலோசனை உண்டு, வேதம் உண்டு, அறிவு உண்டு, அவர்களிடத்தில் அனுபவம் உண்டு. நீங்கள் பெரியவங்க அப்படின்னு உடனே அவங்கள அசப்ட் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வேலை இல்லை, அவங்களுக்கு தெரியாது. எங்கள் காலத்துக்கு ஏற்றாற் போல் சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இங்கே உள்ளவங்க தான் அப்படின்னு சில இளைஞர்கள் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆபத்து என்ன நடக்கும் தெரியுமா? உடைக்கப்படுவார்கள். அடுத்தது இழப்பு வரும். அடுத்தது நஷ்டங்கள் வரும். இதெல்லாம் வேதம் கற்றுக் கொடுக்கிற பாடம். ரெகோபயாம் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அந்த சத்துருக்கள் சிரிக்கிற அளவுக்கு தேசம் அங்கே உடைக்கப்படும். இதெல்லாம் நடந்துச்சே. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மென்டர் யார்? நீங்கள் யாருடைய ஆலோசனைகளை கேட்குறீங்க? உங்களை விட வயதில் மூத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்குறீங்களா? எவ்வளவு வளர்ந்தாலும் உங்கள் ஆவிக்குரிய தரம் உங்களுக்கு வேணும்னா மூப்பர்களோடு வளர கற்றுக்கொள்ளுங்கள். மூப்பர்களிடத்தில் தான் ஆலோசனை உண்டு, அந்த அனுபவம் உண்டு. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, அதை என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த சிக்ஷையை அங்கே தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாங்க, அவங்க தண்டிப்பாங்க, பெற்றுக்கொள்ளுங்க, தப்பு கிடையாது.
ஏன்னா வேதம் நமக்கு அதான் கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள், இங்கே அப்பாவை மட்டும் சொல்லப்பட்டதல்ல, அது வயதிலே மூத்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. அதனால தான் பன்மையில சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. அப்போ நமக்கு தகப்பன்மார்கள் வேண்டும். நல்ல மென்டர்ஷிப்குள்ள அடங்கி கிடக்கணும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுங்க, ஜோமணி தேர்ந்தெடுங்க. நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஆவிக்குரிய மென்டர்ஸை வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய தரம் வளரும். 1 பேதுரு 5:5 வாசிக்கிறேன். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வயதை ஒட்டிய நபர்களுக்கு ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தா என்ன நடக்கும்னா, அவங்ககிட்ட ஆலோசனை இல்லாதனால தவறான ஆலோசனைகளை கொடுத்து விடுவார்கள். ஜாக்கிரதையா இருங்க. இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, இந்த கீழ்ப்படுதலை சொல்லும் போதெல்லாம் பெருமை வந்துடக்கூடாதுன்றார். ஏன்னா பெருமை வந்தால் கீழ்ப்படுதல் போயிடுமே. அதனால மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அவன் யார் சொல்றதுக்கு, நான் யார் கேட்கறதுக்குன்னு சொல்லாதீங்க. கீழ்ப்படியுங்கள். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம். இன்னைக்குரிய மனப்பாடமாய் 1 பேதுரு 5:5 குறித்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 5:5 தேவன் நமக்கு நல்ல மூப்பர்களை, நல்ல மென்டர்ஸை நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. ஜோமல்லாமா. நல்ல தாப்பனே, நாங்கள் நல்ல ஆவிக்குரிய தரம் நிறைந்த மென்டர்ஸை, எங்களை உருவாக்குகிறவர்களை தெரிந்து கொள்ள அன்றே நாங்கள் அவர்களை அடையாளம் கண்டு நாங்கள் அவர்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து அவங்கள் ஆலோசனையும் ஆதரவையும் பெற்று ஆண்டவரே நாங்கள் வளர உதவி செய்யும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு நல்ல ஆலோசனைக்காரர்கள் தேவை. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்கன்னு வாசிக்கிறோம். அந்த சீர்கேடுகள் எங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையாய் ஓட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.